ஹலோ வியூவர், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற சீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, ஒரு 6 சிட்டிங் எம்எல்ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கரூரில் தான் செந்தில் பாலாஜி நிற்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கரூரில் நிற்காம எங்கே தூக்கி போட்டிருக்காங்கன்னா கோவையில் தூக்கி போட்டிருக்காங்க. பட் நிறைய பேர் 2 விதமாக பேசுகிறாங்க. ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு அந்த இடத்துல பெருசாக மவுஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கருத்தை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. வாங்க என்ன நடந்திருக்கு, ஸோ அதாவது இப்போ அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இவங்களில் என்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் திமுக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை கரூரில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி இந்த முறை தொகுதி மாற்றப்பட்டுள்ளதன் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பிரச்சாரம், வாக்குறுதிகள் என அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் ஆளும் கட்சியான திமுக இன்றுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதிமுகவின் எஃகு கோட்டையாக திகழ்கிறது கொங்கு மண்டலம். கடந்த காலங்களில் கொங்கு மண்டலத்தில் திமுக தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ளதால் இந்த முறை பல்வேறு வியூகங்களை வகுத்து தீவிரமாக பணியாற்றி வருகிறது. செந்தில் பாலாஜி மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார். கடந்த தேர்தலில் செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் வரும் தேர்தலில் அவர் தெற்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. தெற்கு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து செந்தில் பாலாஜியே மறுத்திருந்தார். இதனால் திமுக வேட்பாளர் பட்டியல் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜியே கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் எஸ்பி வேலுமணி, அண்ணாமலை என முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதால் திமுக சார்பில் வலுவான, அதே சமயம் மக்களுக்கு பரிச்சயமான நபரை களமிறக்க வேண்டும் என்பதால் செந்தில் பாலாஜியை கோவை தெற்கில் போட்டியிட தலைமை அறிவுறுத்தியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஒரு சிலர் விமர்சனம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜியோட செல்வாக்கு கரூரில் குறைஞ்சிருச்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும், அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட அவர் தோற்றுருவார், அந்த காரணத்தினால அவரே அங்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குது. இருந்தாலும் திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அதாவது இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜிட்ட கேட்கும் போது நீங்கள் அங்கே நிற்கிறீங்களா கோவையில் அப்படின்னு கேட்டப்ப இல்லை அங்கெல்லாம் நிற்க மாட்டேன், நான் கரூரில் தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் போல். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இருக்கிறது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்கு. பட் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முறை கரூரிலும் செந்தில் பாலாஜிக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருப்பதால் கோவையில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் செந்தில் பாலாஜி. அவர் தெற்கில் போட்டியிடுவதை உறுதி செய்யும் வகையில் கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட திமுக வார்டு செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு செந்தில் பாலாஜியை நேரடியாக குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த குறுஞ்செய்தியில் தனது செல்போன் எண்ணை கொடுத்து பதிவு செய்து கொள்ளுமாறும், எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். தெற்கு தொகுதி நிலவரம் குறித்தும் அங்குள்ள நிர்வாகிகளிடம் கேட்டு வருகிறார். சிறுபான்மை மக்கள் அதிக அளவிலும் மற்ற சமுதாய மக்கள் சம அளவிலும் இருப்பதால் தெற்கு தொகுதியில் எளிமையாக வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் இதே தொகுதியில் போட்டியிட்டு மிகவும் குறுகிய வித்தியாசத்தில் தான் தோல்வியடைந்தார். மாநகராட்சியின் 19 வார்டுகள் அடங்கிய சிறு தொகுதியாக உள்ளது. இதே தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 2 முறை போட்டியிருப்பதால் அவர்களும் இந்த முறை தெற்கு தொகுதியை கேட்டனர். ஆனால் திமுக பலமான திட்டத்துடன் இறங்கியுள்ளது. அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவுமான அம்மன் அர்ஜுனன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அம்மன் அர்ஜுனன் 2 முறை கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்துள்ளார். மேலும் அங்கு கவுன்சிலராகவும் இருந்துள்ளார். ஆனால் செந்தில் பாலாஜி தீவிரமான களப்பணி மூலம் அங்கு வெற்றி பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறார். கோவையில் அதிமுகவுக்கு எஸ்பி வேலுமணி, பாஜகவுக்கு அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் என்று பல முகங்கள் உள்ளன. ஆனால் திமுகவுக்கு அப்படி சொல்லிக் கொள்ளும்படியாக முகங்கள் இல்லை. அந்த குறையை போக்கும் விதமாக செந்தில் பாலாஜியை நேரடியாக கோவையில் களமிறக்கியுள்ளனர். ஸோ ஏற்கனவே தெற்கு மண்டலத்தில், அதாவது தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் முக்கிய திட்டங்களான செம்மொழி பூங்கா, பெரியார் நூலகம் இங்குதான் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த 2022 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கரூரில் இருந்து வந்த திமுக நிர்வாகிகள் கோவையில் ஏராளமான வேலைகளை பார்த்தனர். அதேபோல் இந்த தேர்தலிலும் கரூர் திமுக நிர்வாகிகள் கோவையில் முகாமிட்டு செந்தில் பாலாஜியின் வெற்றிக்காக உழைப்பார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
வானதி சீனிவாசன் கடந்த 5 ஆண்டுகளில் தெற்கு தொகுதியில் பெரிதாக வேலை செய்யவில்லை என்பதால் அவர் மீது பொதுமக்களிடையே அதிருப்தி உள்ளது. அதேபோல அம்மன் அர்ஜுனன் மீதும் பொதுமக்களுக்கு அதிருப்தி உள்ளது. இந்த வாய்ப்பை திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்ய உள்ளது. கடந்த 25 ஆண்டுகளாக சட்டமன்ற தேர்தல்களில் திமுக தோல்வியை சந்தித்துள்ளது. 2021 தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெறவில்லை. 2016இல் ஒரு தொகுதியில் மட்டும் திமுக வெற்றி பெற்றது. 2011லும் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கவில்லை. 2006இல் 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தனர். கோவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆளுமையான தலைவர்கள் வேண்டும் என்பதால் செந்தில் பாலாஜியை திமுக தலைமை களமிறக்கியுள்ளது. கடந்த உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கரூர் சம்பவத்துக்காக அங்கே போகல அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா திமுக விளக்கியிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் செந்தில் பாலாஜி திரைமறைவில் அண்ணாமலையை தோற்கடிக்க பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருந்தார். சிறையில் இருந்தபடியே செந்தில் பாலாஜி திமுகவின் தேர்தல் தளத்தை வழிநடத்துவதாகவும் அண்ணாமலை கூட குற்றம் சாட்டியிருந்தார். பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் அண்ணாமலை தோல்வியை சந்தித்தார். இதனால் செந்தில் பாலாஜியே கோவையில் நேரடியாக களமிறங்கும் போது கணிசமான ஓட்டுகளில் வெற்றி பெறலாம் என்பதால் செந்தில் பாலாஜியை திமுக களமிறக்கியுள்ளது என்று திமுக வட்டாரங்கள் சொல்கிறார்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? அவர் அங்கேருந்து அங்கே போனது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீட் இல்லாமல் போயிருக்கு. சென்னையில் மொத்தம் 15 சட்டசபை தொகுதிகள் உள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலுமே திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் தான் தற்போது 6 சட்டசபை தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மொத்தம் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியானது. இந்த வேட்பாளர் பட்டியலின்படி முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டசபை தொகுதியில் களமிறங்குகிறார். இருப்பினும் சென்னையில் 5 சட்டசபை தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதன்படி சென்னையில் அண்ணாநகர், ராயபுரம், எழும்பூர், திருவிக நகர், டி நகர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட சட்டசபை தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க 6 பேருக்கு சீட்டு இல்லையா, இன்னும் ஒரு 5 பேருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது வெளியிருந்து வந்த 5 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களை ஸ்டாலின் கைவிட மாட்டார் என்பதற்கு இன்று அவர் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலே உதாரணம் என்கிறார்கள். போடி தொகுதியில் ஓபிஎஸும், ஆலங்குளம் தொகுதியில் மனோஜ் பாண்டியனும், ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கமும், பாப்பிரெட்டிப்பட்டியில் பழனியப்பனும், பெருந்துறையில் தோப்பு வெங்கடாச்சலமும் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் 5 பேரும் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள். இவர்களில் பழனியப்பன் அதிமுகவில் இருந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் டிடிவி தினகரன் அணியில் அமமுகவில் செயல்பட்டார். பின்னர் கடந்த 2021 ஆண்டு அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தோப்பு வெங்கடாச்சலம் 2011, 16 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏவாக வென்றார். கடந்த 2021 ஆண்டு வெங்கடாச்சலத்திற்கு சீட் கொடுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த அவர் தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் அண்மையில் திமுகவில் இணைந்தனர். இவர்களும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தனி அணியாக செயல்பட்டு வந்த நிலையில் திமுகவில் இணைந்தனர். இவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரத்தநாடு தொகுதியை கேட்டு பெற திமுக நிர்வாகி சந்திரசேகரனின் மகன் நரேந்திரன் என்ற மருத்துவர் முயற்சித்ததால் தனக்கு சீட் கிடைக்காதோ என வைத்தியலிங்கம் களத்தில் இருந்த நிலையில் அவருக்கு தற்போது சீட் கொடுக்கப்பட்டு விட்டது. எனினும் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மைத்ரேயனுக்கு சீட் வழங்கப்படவில்லை. அதுபோல 28 அமைச்சர்களுக்கு மீண்டும் சீட் கொடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் பொன்முடி, காந்தியின் மகன்கள் கௌதம சிகாமணி, வினோஜ் காந்தி ஆகியோருக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது. எனவே மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்தவர்களை எப்போதுமே கட்சி அரவணைக்கும். அந்த வகையில் ஏவா வேலு, KSSR ராமச்சந்திரன், ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், முத்துசாமி, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், தங்கத்தமிழ் செல்வன் உள்ளிட்டோருக்கு திமுகவில் பதவி அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருந்தால் ஒரு கமெண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இருந்தால் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் யாருக்குன்னு. நன்றி, வணக்கம்.